அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்ட இந்த காலகட்டத்தில் நம்மில் பலர் பதற்றம், மன அழுத்தம், ஓவர் திங்கிங் போன்றவைகளால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றோம். இவ்வாறான விடயங்களிலிருந்து, அதாவது மனதை அமைதியாக்கும், நம்பிக்கையை அதிகரிக்கவும், அல்லாஹ்வுடனான எம்முடைய தொடர்பை பலப்படுத்தவும் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமையான துஆவினை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவினை நாம் ஓதுவதன் மூலமாக பலவிதமான நன்மைகளினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் காரணம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் மனம் மிகவும் கவலையாக இருக்கும், அல்லது எந்த வேலைகளையும் செய்ய மனம் வராது. அவ்வாறாக இருக்கும் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பயம், தளர்ச்சி நம்முடைய மனதில் எழுந்துவிடும். இவை தற்போதைய காலகட்டத்தில் அனைவரிடமும் இருப்பதுதான். இவ்வாறான இந்த இக்கட்டான நேரத்தில் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும், யாரிடம் உதவி தேட வேண்டும்? அதற்கு ஒரே ஒரு பதில், அல்லாஹ் மட்டும்தான். இவ்வாறாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் உதவி கேட்பதற்காக நமது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு துஆ மிக மிக வலிமையானதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த துஆவானது நம்முடைய முழுமையான வாழ்க்கைக்குமான ஒரு வலிமையான துஆவாக இது இருக்கின்றது. அதாவது இதனால் மன நிம்மதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான், எது வந்தாலும் நம் ரப்பு பார்த்து கொள்வான் எனும் ஒரு மன நிம்மதியை உண்டாக்கும். மேலும் உடலில் ஒரு வகையான உற்சாகத்தை ஏற்படுத்தும். ரிஸ்கில் பரக்கத் ஏற்படும், செல்வம் அதிகரிக்கும். இன்ஷா அல்லாஹ் கடன் பிரச்சனைகள் நீங்கும். அத்துடன் மனிதர்களின் அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. இவ்வாறாக இந்த ஒரு துஆவின் மூலமாக இவை அனைத்தையும் நாம் கேட்கின்றோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதிய ஒரு துஆ. இதனை பற்றிய ஹதீஸ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. இந்த துஆவினுடைய பொருளை உணர்ந்தால் ஓதாமல் இருக்கவே மாட்டீர்கள். அந்தளவு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய வலிமையான துஆ. அந்த துஆ என்னவென்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ ضلعத்தித் தைனி வ கலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وضلعة الدين وغلبة الرجال. இந்த துஆ சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் 6371வது ஹதீஸாக பதிவிடப்பட்டுள்ளது. மன அழுத்தம், கவலை குறைய இதை ஓதலாம். சோம்பேறித்தனம், பயம் போன்றவற்றை நீக்க உதவும். மேலும் கடன் பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ்விடம் உதவி கேட்கும் துஆவாக இது காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தரும் மிக முக்கியமான ஒரு துஆ. இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், கவலை மற்றும் துக்கத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றேன். செய்ய முடியாமை, அதாவது பலவீனம் மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்தும், பயப்படுதல் மற்றும் கஞ்சத்தனத்திலிருந்தும், கடன் சுமை மற்றும் மனிதர்களால் அடக்கப்படுவதிலிருந்தும் என்னை
பாதுகாத்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ், முழு வாழ்க்கைக்கும் தேவையானதை அடக்கியுள்ள ஒரு அற்புதமான ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் பார்த்தாவது ஒரு முறை ஓத முயற்சி செய்யுங்கள். இந்த துஆவினை ஓதுவதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. ஆனாலும் குறைந்தது ஒரு முறை மிகவும் கவனமாக ஓதலாம். விருப்பம் இருந்தால் 3 முறை அதற்கு மேலாகவும் ஓதிக்கொள்ளலாம். முக்கியமாக இதை மனதார ஓதுவது தான் முக்கியம். மேலும் இந்த துஆவினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலும் ஓதியுள்ளார்கள். ஆனால் இதை சில சிறந்த நேரங்களில் ஓதுவது சிறப்பான விடயமாக அமையும். காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு, மாலையில் இஷா அல்லது மஹரிபுக்கு பிறகு ஓதலாம். மேலும் நமக்கு ஏற்படும் துயரமான நேரங்களில், கடினமான நிலையில் இருக்கும் போது, கவலையில் இருக்கும் போது ஓதலாம். மேலும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களான தஹஜ்ஜுடைய நேரம், மேலும் சுஜூதில் ஓதலாம். இதனை தினமும் ஓதும் ஒரு துஆவாகவும் நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இதனை எந்த நிலையில் ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம். இதை வுளுவுடன் ஓதுவது நல்லது. மேலும் கிப்லாவை நோக்கி அமர்ந்து ஓதலாம். மெதுவாகவும் தெளிவாகவும் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோம். அத்துடன் இதனுடைய அர்த்தத்தினை உணர்ந்து நம்பிக்கையுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக உதவுவான் எனும் நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தினமும் ஓத நிச்சயமாக பலன் கிடைக்கும். மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் தாராளமாக ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் மன அழுத்தம் உள்ளவர்கள், கவலை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட, பயம் பதற்றம் நீங்க, கடன் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க, மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்க இன்ஷா அல்லாஹ் இதை தினமும் கட்டாயமாக ஓதி வாருங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை தினமும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.